தவிக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். அதிமுகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற வினாவிற்கு யூகத்தின் அடிப்படையிலான கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்று கூறினார். அதே சமயம் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டார். தவிக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் யுக்தி மற்றும் யூகங்களை வெளியே சொல்ல முடியாது என்று பதிலளித்துள்ளார். மேலும் விஜய் இறங்கி வந்தால் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துவிட்டு தவிகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜக மற்றும் தவிகவை ஒப்பிட முடியாது என்று கூறியுள்ள இபிஎஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வகையில் பலம் இருப்பதாக கூறியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற வினாவிற்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அனைத்து கட்சிகளையும் வரவேற்பதாக பதிலளித்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வலுவாத சக்தியான பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று கூறியுள்ள தவிக, பாஜக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியுடனும் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் மட்டுமே கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், மக்கள் சந்திப்பு முடிந்த பிறகே யாரை கூட்டணியில் சேர்ப்பது என்பதை முடிவு செய்வோம் என்றும் கூறப்பட்டுள்ளது.